பிரியமானவர்களே, கலவை வெங்கட்டின் 6வது அந்த கருத்துக்கான என்னுடைய பதில், அதனுடைய 2வது பகுதி இன்றைக்கு நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இயேசு நான் கடவுள் என்று எங்கே சொல்கிறார்? ஒரே ஒரு காஸ்பெல்ல தான் சொல்றார், ஜான். இத பத்தி முக்கியமா ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும்னா எல்லாரும் பார்ட் எர்மனோட ரொம்ப முக்கியமான புத்தகம் ஜீசஸ் இன்டரப்டட், அதுல போய் படிச்சுக்கலாம். பார்ட் எர்மனோட புத்தகம் படி. அவர் யார்? அப்போஸ்தலனா? பரிசுத்தாவி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா? பார்ட் எர்மன் ஒரு புத்தகத்தை 106 புத்தகம் எழுதி வச்சிருக்கிய, அதெல்லாம் படிக்கணுமா? வேற வேலை இல்லை. நீ பைபிளை படி. பைபிள் இப்படி இருக்கு, நான் படித்தேன், இந்த அதிகாரத்தில் இப்படி இருக்கு, அதுக்கு என்ன விளக்கம் கேளு. சும்மா அவன் எழுதுனா இவன் எழுதுனான்னு சொல்றதுக்கு உனக்கே அப்ப நீ கையில தொட்டதுல இருந்தா நீ சொல்ல வர பைபிளை. இதுல விளக்கம் வேணும், அவர் சொல்லணும். எதுக்கு விளக்கம்? எவனும் சொல்ல வேண்டாம். பைபிள் கமெண்டேட்டரி விளக்கமே இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். ஆனா ரொம்ப ஒரு சிம்பிள் சம்மரி கொடுத்துடுறேன். ஜான் 8:58, 10:30, 14:9 இந்த 3 வேர்சஸ்ல மட்டும்தான் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார். இப்போ அவர் தான் கடவுள் என்று சொல்லி இருந்தால், அல்லது கடவுளின் மைந்தன், ஓகே, நான் என்று அவர் சொல்லி இருந்தால், உடனே மீதி காஸ்பெல்ஸ் எல்லாம் அதை ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதை யாருமே சொல்லலை. இது 3 நான் படிக்கிறேன், இவன் படிக்க மாட்டான். ஆனா அவன் தெரியாது, அதுல அங்க எழுதி இருக்கு, இவன் அப்படி எழுதுறான். என்னதான் 8:58 இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம், யூதர்கள் கல்லடிக்க வந்தாங்க. கல்லடிக்க வந்தப்போ அவர் சொன்னார், எதுக்காக என்ன கல்லடிக்கிறீங்க, நீ யாரும் தெரியுமா அப்படின்னு அந்த கான்வர்சேஷனில் அது சொல்லி முடிக்கிறார். அப்புறம் அவர் எங்கே சொல்கிறார்? 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். ஆமாம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கு. நானும் பிதாவும் ஒன்று தான். நான் மாம்சத்தில் வந்திருக்கிறேன். நான் மாம்சத்தில் வர்றதற்கு முன்னமே நான் தான் அந்த பிதா, அரூபி, கண்ணுக்கு தெரியாத தேவன் நான் தான். இப்போ 14:9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்குறார். அப்போ இது 3 அவர் சொல்கிறார். இங்கே தான் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்கிறாருன்னு அவர் சொல்ல வர்றார். மற்ற இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு, அது பாட்டிமன் எழுதலை, ஸோ இவர் சொல்லலை, அவ்வளவுதான். பைபிளில் வேற எங்கேயுமே எழுதலன்னு சொன்ன நீ அதுதான் உடைக்கிறேன் பாரு. இப்போ ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். புரிஞ்சுதுங்களா? வேற எழுதியிருக்கு பைபிளில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். 2 இடத்துல இருக்குல்ல, இவரே மெய்யான தேவன், இவரே எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து சொன்னா நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோன்னு. இது ஏன் அப்போ எழுதலை? கலை வெங்கட்ட, நீ என்ன நினைக்கிற? மோதி போகும்போது பின்னாடி ரிப்போர்ட்டருங்க போகிறாங்களே, என்ன சார் சொல்கிறீங்கன்னு எழுதுறதுக்கு. அது எதுவும் சொல்ல மாட்டார். ரிப்போர்ட்டர் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, ஏன்னா தலையில் சாணி தானே. ப்ரோம்ப்டர் சொல்கிறதுன்னு சொல்லுவார், அது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி நினைக்கிறேன் நீன்னு கேட்குறேன். இயேசு கிறிஸ்து போகும்பொழுது பின்னாடி மத்தையும் 12 சீடர்களும் இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறார் எழுது, நாளைக்கு என்ன சொல்கிறார் எழுது, இன்னைக்கு என்ன சொல்கிறார் எழுது, அப்படி எழுதுன்னு நினச்சியா? சரி, பார்ப்போம். பிற்காலத்தில் குறிப்பா காஸ்பெல் ஆஃப் ஜான் வரும்போதுதான், அதுவும் காஸ்பெல் ஆஃப் ஜான் குறைந்தது இயேசுவின் காலத்திற்கு பிறகு 65 வருஷங்கள் கழித்து எழுதப்பட்டது. அதாவது இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார்னு வைத்துக் கொண்டால் அவர் கிபி 30க்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஜான் எழுதுவது 95, ஒரு 65 வருஷம் கழிச்சு தான் எழுதுறாரு. அப்பதான் முதல் தரமா இயேசு டிக்ளேர் பண்றாரு. இதை பார்ப்பா, முன்னாடி நான் சொல்ல மறந்து போயிட்டேன், 3 காஸ்பெல் பால்லாம் எழுதிட்டு போயாச்சு, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐ எம் காட், நான் தான் கடவுள் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. இயேசு காலத்துக்கு பிறகு 65 வருஷமா. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஆளு முட்டாள்னு சொல்லணுமா என்னன்னு சொல்றது? இயேசுவும் ஜோனும் தான் கிட்டத்தட்ட ஒரே வயது உள்ளவர்கள். அப்போ ஜோனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு. அப்போ 65 வருஷத்துக்கு போனா ஜோனுக்கு 95 வயசுல இருக்கும்போது எழுதுனதா சுவிசேஷம்? ஜான் பத்மு தீவுக்கு போறதுக்கு முன்னமே ஜான் சுவிசேஷம் எழுதியாச்சு. AD 95 தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரா யோவான் கிட்ட.
ஐயோ என்ன கடவுள்னு சொல்லுப்பா, நீ நான் மறந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை எங்கேயாவது சொல்லியிருக்கா? முதல்ல புரிஞ்சுக்கணும், AD 95 அல்ல யோவான் சுவிசேஷம் எழுதுகிறது, 68 எழுதியிருக்கிறார். ஏன்னா அதிலே எழுதியிருக்கு, இந்த தேவாலயத்தினுடைய கல்லின் மேல் கல் இருக்கிறது சாத்தியமல்ல, அந்த மாதிரி இந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று. AD 70 அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. அப்போ அதுக்கப்புறம் தான் அது எழுதுனதா யோவான் சுவிசேஷம்? இப்போ கொஞ்சம் யோசிக்கணும், இடிக்கப்பட்டதுக்கு பிறகு எதுக்கு அது எழுதணும்? சொன்னது நடந்தது என்று நிரூபிக்கிறதுக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். அது இடிக்கப்பட்டதுக்கு பிறகா எழுதணும்? இடிக்கிறதுக்கு முன்னாடி தானே அது எழுதணும். அப்போ 68 எழுதியிருக்கு. AD 90 95 காலகட்டங்கள் எழுதுறது வந்து வெளிப்பாடு புத்தகம் மட்டும்தான். ஏன்னா அந்த காலத்தில் டொமினிஷன் என்ற சீசர் தான் இவருக்கு தண்டனை கொடுத்து பத்மோஸ் தீவுக்கு அனுப்புகிறார். ஆனால் தேவாலயம் முடிக்கப்படுகிறது AD 70 டைட்டஸ் தலைமையில், வெஸ்பேஷியன் சீசர் காலத்தில். அதுக்கு முன்னாடியே யோவான் சுவிசேஷம் எழுதியாச்சு. எல்லா சுவிசேஷங்களும் 60 68 எழுதியாச்சு, எல்லா சுவிசேஷங்களும். புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாகிடுது, சாக போகிற வயசில் எழுதுனது அல்ல அது. AD 68 வரும்பொழுது இப்போ இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பெரியவங்க. யோவான் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அதே ஏஜில் இருக்கிறவர். அப்போ AD 95 ஐயோ நான் தான் கடவுள் என்று சொன்னார், யோவான் 10:30 எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றார், ஐயோ அங்கே மட்டும்தான் எழுதியிருக்கு, வேற எங்கேயும் எழுதலன்னு. வேற எங்கேயும் எழுதலையா? அந்த காலத்தில் இதெல்லாம் பிரசங்கெல்லாம் சொல்லப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் வரும் பொழுது, அப்போ அடுத்த தலைமுறைக்காக அவர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் இயேசுவிடத்தில் கேட்டுக்கொண்டதையும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரித்திரமாக உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்துக்காக எழுதப்பட்டது. இல்லை கிறிஸ்து கூட நடக்கும்போதே எழுதணுன்ற அவசியம் இல்லை. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கிட்டத்தட்ட 40 லட்சம் வருஷம் முன்னாடி மனுஷனை உண்டாக்குனதை எப்படி வைவத்திர மகா புராணத்துலலாம் எப்படி எழுதுனீங்க? சரி, 8 லட்சம் வருஷம் முன்னாடி பிறந்த ராமன் கதை கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுல வாத்மீகி எப்படி எழுதினாரு? 4 லட்சம் வருஷம் முன்னாடி பிறந்த கிருஷ்ணனுடைய கதை 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வியாசன் எப்படி எழுதினாரு? வியாசன் காதல ராமன் வந்து சொன்னானா இல்லை கிருஷ்ணன் வந்து சொன்னானா? ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய ஊழியத்தினுடைய கடைசியில் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக வேண்டும் என்றதுக்கு அவர்கள் எழுதினார்கள். உயிர் போகிற நேரத்தில் இல்லை, எல்லாம் AD 95 மேலேயும் 2, 3, 4 நூற்றாண்டில் எழுதப்பட்டதான். மத்தாய் அவருடைய கான்ட்ரிபியூஷனாக அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார், சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். உடனே அது கமிட்டி போட்டு எழுதுறதுன்னு, கமிட்டி போட்டு யோசிக்கிறது நீங்கள். அடுத்தது கிறிஸ்தவர் என்ன பண்ணணும்னு புரியுதா? அப்போ இது கூட நடந்து எழுதுனது அல்ல இது. அப்போ பைபிள் படிக்கணும் முதல்ல, அப்போ தான் தெரியும் இதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கெங்கே வருதுன்னு. அப்போ ஜான் வந்து மொத்தமாக சுவிசேஷம் எழுதுனது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த 12 நாட்கள் மட்டும்தான். 12 நாட்களில் இயேசு என்ன சொன்னார், என்ன செய்தார், என்ன நடந்தது, அவ்வளோதான் ஜான் எழுதியிருக்கு. அதுக்கு மேலே எதுவுமே ஜான் எழுதலை. ஒரு அற்புதத்தை பற்றியும் ஜான் எழுதலை, ஒரு எக்ஸாம்பிளை பற்றியும் ஜான் எழுதலை. கடைசி 6 அதிகாரம் வந்து அவருடைய பாடுகளும் உயர்த்தெழுந்திருக்கிறதும் மட்டும் தான் எழுதியிருக்கு. கடைசி 6 அதிகாரம், மொத்தம் 21 அதிகாரம். மற்ற 15 அதிகாரத்தில் ஒரு 3 அதிகாரம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை பற்றி இருக்கு. அப்புறம் இயேசு யார் என்றும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமும் அவர் சொன்ன விஷயங்களும் எழுதியிருக்கு. அதில் தான் இந்த 8, 9, 14 எல்லாம் வருகிறது. லாசர் என்றவருடைய 4வது நாள் அவர் உயிர்ப்பித்த ஒரு விஷயம் மட்டும் அதில் இருக்குது. வெறும் 12 நாள் நடந்த விஷயங்கள் இருக்குது. அவர் சரித்திரம்னு அவர் யோவான் எழுதவே இல்லை. அப்புறம் வெளிப்பாடு புத்தகம் எழுதினார். அப்புறம் சபையினுடைய சீர்திருத்தத்துக்காக 1, 2, 3 யோவான் 3 எப்ஸ்டைல் எழுதினார். அவ்வளோதான். அது எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. கேட்ட பாட்டிமன் சொன்னார், நான் சொல்லலை, நீ சொல்ல. இப்போ நான் சொல்கிறேன்ல, இன்னொருத்தர் சொன்னான்னு சொல்கிறேன். புராணத்தை வச்சு நான் புட்டு வைக்கிறேன்ல, நான் சொல்கிறேன்ல, நீ சொல்ல அந்த மாதிரி. அதுக்கு தலையாட்டுறவன் பொம்மை போய் இது பாரு. இதில் வேடிக்கை என்னன்னா, கடைசியில் ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்க மாட்டான். ஒருத்தனும் ஒரு கேள்வி நீங்கள் எல்லாம் இந்த 6வது எபிசோடு பாருங்களேன், கடைசியில் நீங்கள் சிரிப்பீங்க. இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா எதுக்கு கேள்வி கேட்கணும்? இவன் ஒரு படு முட்டாள்ன்றது இவங்க ஆளுங்களுக்கே புரிஞ்சிடுச்சு. இனிமேல் இவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாதுன்றது அவங்களுக்கே புரிஞ்சிடுச்சு. சந்தேகம் இருக்கிறவங்க தானே கேள்வி கேட்கணும். சொல்கிறவன் முட்டாளுன்னு இருக்கிறவங்ககிட்ட என்னத்த கேள்வி கேட்குறது? நீ மூடிக்கிட்டு போ. நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் இந்த 6வது எபிசோடு இந்த இதில். அப்போ தெரியும் உங்களுக்கு ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்கல. முடிஞ்ச நானே இதில் டைம் இருந்தால் அதை ஆட் பண்ணுறேன்.
இதுல ஒண்ணு முக்கியமா சொல்லிடுறேன், மேத்யூ என்பது ஒரு மனிதர் கிடையாது, மார்க் லூக்லாம் மனிதர்கள் கிடையாது. இதை பத்தி பாட்டர்மேன் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இது கமிட்டியாக எழுதப்பட்ட நூல்கள், இதெல்லாம் புனை பெயர்கள், இதெல்லாம் உண்மையான பெயர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். பத்தியா இப்போ பாரு, புதுசா சொல்றாங்க. பாட்டுமேன் பல பேரரசு சொல்லியாச்சு. மேத்யூன்றது ஒருவர் கிடையாது, மார்க் ஒருவர் கிடையாது, லூக் ஒருவர் கிடையாதான். இந்த அறிவாளி லூக் தியோபிலஸுக்கு எழுதுற ஒரு லெட்டர், அது கமிட்டி உட்கார வச்சா லெட்டர் எழுதுவாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லை. ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு, தியோபிலனே இந்த கடிதம்னு சொல்றத அப்படிதானே எழுதுறாரு. 2 லெட்டர், முதல் லெட்டர் லூக்கா சுவிசேஷம், 2வது லெட்டர் அப்போஸ்தல புத்தகம் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். இது 2 லெட்டருங்க. லூக்கு தன் நண்பனுக்கு எழுதின லெட்டர். அது மார்க் நான் ஏற்கனவே சொன்னேன், கிரீக் எப்ராய மிக்ஸ்டு குடும்பத்தில் பிறந்தவர், பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ரொம்ப வாலிப வயதில் இருக்கும்போது இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து லாஸ்ட் பஸ்கா ஆசரித்தது, 120 பேர் கூடதெல்லாம், பவுலுக்கு சீஷனாக வந்தவர். அவர் எழுதினது. இயேசு கிறிஸ்து ஒரு சேவை செய்கிறவர், அடிமை ரூபம் எடுத்து வந்தவர் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உலக வாழ்க்கையை பற்றி அவர் ஆரம்பிக்கிறது ஊழியத்தை பற்றி தான் ஆரம்பிக்கிறாரு. கமிட்டியை போட்டு எழுதுறாங்களாம். அது நீங்க ஆரியவர்த்தா என்ற உண்டாக்கி ஒரு கமிட்டி போட்டு நம்ம இப்படியெல்லாம் கதை எழுதலாம், ஜனங்களை நம்ப வைக்கலாம், திராவிடரை அடிமைப்படுத்தலான்னு இந்த ஆரியவர்த்தா என்ற கமிட்டி போட்டு செஞ்சது. கிறிஸ்துவத்துக்கு அந்த வேலை இல்லை. மேத்யூன்றதும் ஒருவர் இல்லையாம், அது ஒரு கமிட்டியாக எழுதப்பட்டதா, மேத்யூடைய பேர்ல இருக்கா. மேத்யூ ஒருவர் தான் கொஞ்சம் படித்தவர், கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அதை விட்டு இயேசுக்காக ஊழியக்காரனாக வந்தார். அதனால் அவர் எழுதினார். ஏன் தோமா மற்றவங்க யாரும் எழுதலையே? அவங்களாம் படிக்காதவங்க, அவங்க யாரும் எழுதலை. மிச்செல்லாம் இஸ்ரேல் யார் எழுதுனது? பவுல் எழுதுனது. யோகன்னான் இயேசு கிறிஸ்து அதே காலத்தில் வாழ்ந்தவர், அவர் படித்திருக்கலாம். அப்போ அவர் கிரீக்கில் அவர் எழுதியிருக்கு, அவ்வளோதான். ஏன்னா அந்த காலத்தில் எப்ராய மொழியில் படிக்க முடியாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் லாட்டின் இல்லைன்னா கிரீக்கில் தான் படிக்க முடியும். அதனால தான் புதிய ஏற்பாடு கிரீக்கில் லாட்டின்ல எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? எப்ராய மொழியை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, எப்ராயர்கள் அடிமைகளாக வச்சிருக்காங்க. வெறும் பேச்சு மொழியாக தான் எப்ராய இருந்தது. அப்புறம் தெய்வீக விஷயங்கள், அவங்களுடைய தேவாலயத்தில் நடக்கின்ற விஷயங்கள்லாம் எப்ராயரில் இருக்கும், அந்த சுருளை படிப்பாங்க, அவ்வளோதானே தவிர எழுதி இந்த பள்ளிக்கூடம் போன்றதெல்லாம் கிரேக்க லாட்டின் அங்கே படிக்க முடியும் அந்த நாட்களில். அதனால தான் கிரேக்கிலையும் லாட்டின்லையும் புதிய ஏற்பாடு எழுதுனது. இப்போ அது சொல்லுவார் அவர், அதுக்கு தான் முன்னமே அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுல வர மேத்யூக்கும் பால்க்கும் 2 பேரும் ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டா எதிர். எந்த விதத்துல? பால் சொல்கிறார் கலேஷியன்ஸ் 2:16, ரோமன்ஸ் 7:6, இதெல்லாம் நான் அதை படிக்கிறேன். கலேஷியன்ஸ் 2:16, ரோமன்ஸ் 7:6 என்ன சொல்றார் பவுல்னு பார்ப்போம். கலேஷியன்ஸ் 2:16, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இப்போ ரோமர் 7:6, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக பெற்றிருக்கிறோம். சரி, இப்போ அவர் மத்தேயை பத்தி சொல்வார். என்ன சொல்றாருனாக்க, சட்டங்கள், யூத சட்டங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். ஓகே, யூத சட்டங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று எங்கேயாவது நீங்க நான் வாசிச்சு கேட்டீங்களா? இல்லையே. அப்ப என்ன சொல்றார்? கிரியையின்படி அல்ல, விசுவாசத்தின்படி. ரோமன் என்ன சொல்றார்? நியாயப்பிரமாணத்தின்படி நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம், இப்போ விசுவாசத்தின்படி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் சொல்றோம். நிராகரிக்கப்படுறோம்னு சொல்லல, புரியுதா? நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. பால் பண்றது சட்டங்களை மட்டும் நிராகரிக்கவில்லை, இயேசுவின் வார்த்தைகளையும் நிராகரிக்கிறார். ஏன்னா மேத்யூ 5:17 முன்னாடியே பார்த்திருக்கோம். இயேசு சொல்கிறார், நான் சட்டங்களை ஒழிக்க வரவில்லை, அவற்றை பூர்த்தி செய்யவே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமா, அதையும் நான் படிக்கிறேன். மேத்யூ 5:17, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆமா, அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்திருக்கிறேன். அறிவாளி நிறைவேற்ற வேண்டும். அப்ப பழைய ஏற்பாடு படிச்சு வந்தால் ஒரு கருத்து நமக்கு தெரியும். ஒரு விஷயம் முன்ன நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நிழலாட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக பலியெல்லாம் அதை சம்பந்தப்பட்டு தான் பேசிக்கொண்டு வருகிறது. அந்த பழைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லாம் என்னில் நிறைவேற வேண்டும், அவ்வளவுதான். நிறைவேறியாச்சு என்றால் திருப்பி
அது செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது நிறைவேறியாச்சு. உதாரணமா பிஜேபி காரன் சொல்லிக்கிட்டே இருந்தான், அயோத்தியா கோயில் கட்ட போறேன் கட்ட போறேன் கட்ட போறேன் கட்ட போறப்ப கெட்டி ஆச்சு, நிறைவேறி ஆச்சு. இப்ப கட்ட போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த முடியுமா ஓட்டுக்கு? அதே மாதிரி தான் கிறிஸ்துவில் நிறைவேற்றும்படி நான் நிறைவேற்றும்படி வந்தேன். ஆமா, கிறிஸ்துவில் நிறைவேறியாச்சு. அப்போ திருப்பி நியாயப்பிரமாணம் பலி செய்யணுமா? வேண்டாம். அப்ப நியாயப்பிரமாணம் வேண்டான்றதல்ல, ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானது நிமித்தம் இன்னொரு பலி பாவ நிவாரணத்துக்காக முக்திக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுடன் எல்லா பலியும் நிறைவேறியாச்சு. பிரமாணம் சொல்லுகின்ற பலி நிறைவேறியாச்சு. ஆனால் பிரமாணம் வேண்டும். எப்படி? பிரமாணத்தினால்தான் பாவம் என்ன சாபம் என்ன நம்மால புரிந்து கொள்ள முடியும். நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் எது சாபம் எது பாவம் எது தவறு நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நியாய பிரமாணம் வேண்டும். உதாரணமா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இனிமே நமக்கும் பிரிட்டிஷ் சம்பந்தம் இல்லைன்றல. இன்னைக்கு இருக்கின்ற ஐபிசி கோடெல்லாம் பிரிட்டிஷ் எழுதுனதுதான், சட்டங்கள் எல்லாம் அங்கேயே தான் இருக்கு, ஒன்னும் மாத்தல, ஆளுகே தான் மாறியாச்சு. ஆனா இன்னைக்கு பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தனா ரொம்ப நல்லா இருக்கும் இந்தியா. இந்த ஃப்ராடுங்க இந்துத்துவ கையில நாடு போய் குட்டுச்சோராயிடுச்சு. பேரை மட்டும் மாத்திட்டான் பிஎன்எஸ்ன்னு, அதே பிரிட்டிஷ் சட்டம் தான். புரிகிறதா? அதே போல நியாயப்பிரமாணம் தான் இன்றைக்கும் இருக்கு. ஆனால் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் அது நிறைவேறியாச்சு. அதுதான் பவுலும் சொல்லுகிறார். எங்க முரண்பாடு? எங்கயா முரண்பாடு? நீ ஆம்பளை யாராவது பதில் வை. எங்க முரண்பாடு? பவுல் என்ன சொல்றார்? கிரியினாலே அல்ல விசுவாசத்தினாலே. நாமா இப்ப கிறிஸ்துவில் அந்த பலி நிறைவேறியாச்சு. கிறிஸ்து சொல்றார், நான் அதை அழிக்கும்படி வந்தவன் இல்ல, நிறைவேற்றும்படி வந்தவன், நிறைவேறியாச்சு. இப்ப கிறிஸ்துவில் நிறைவேறின பிறகு எதுக்கு கிரையான பலி நீ மறுபடியும் கொடுக்க வேண்டும்? அந்த பலியை நீ விசுவாசித்தால் போதும், பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாயிலிருந்து வருது, பூர்த்தீகரிக்கும்படி வந்தேன், நிலைநாட்டும்படி வந்தவன் அல்ல, நிறைவேற்றும்படி வந்தவன். நிலைநாட்டும்படி வந்தவனா அது இல்லாத விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து நிலைநாட்டுறான். இப்போ எப்படி பிஜேபி இந்த இந்துத்துவ கவர்மெண்ட் எதெல்லாம் ஒழிச்சு கெட்டனதோ, எதெல்லாம் மூட நம்பிக்கையாக ஜனங்களுடைய மூட நம்பிக்கைக்கு ஒழிச்சு கட்டினதோ மறுபடியும் நிலைநாட்டிக்கிட்டே வராங்க. அவங்க நிலைநாட்டும்படி கிறிஸ்து வரவில்லை, நிறைவேற்றும்படி வந்தார். நிறைவேறியாச்சு. அது மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டுறதுக்கு வரல. அதான் அவர் சொல்றார், எங்கேயும் முரண்பாடு இல்லை. நீ முரண்பாட சொல்ற, எழுதான ஒருத்தன் எவன் பேரே சொல்றிய, அவன் ஒரு லூசு பையன், அவனுக்கு புத்தி இல்லை. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஆவிக்குரிய ஞானம் வேணும், தேவ ஞானம் வேணும். உன்னுடைய பார்ப்பனர்கள் அநேக பாஸ்டர்கள் இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் கேளு, சொல்லுவாங்க. அவங்க உன்ன மாதிரி படைச்சவங்க தான் அவங்களும். புரிகிறதா? இப்ப இவர்தான் முரண்பாடுன்னு சொல்றார். எங்க முரண்பாடு இருக்கு? ஒரே விஷயம் தானே. மேத்து சொல்றார், பவுல் அது வளர்க்கிறார். முரண்பாடே இல்லை எங்கேயுமே. சட்டங்கள் நிராகரிக்கப்படணும்னு பவுல் எங்கேயுமே சொல்லவில்லை. அதான் நம்ம படிச்சு காட்டணும். பார்த்தி உங்களுக்கு, கிரியையினால அல்ல, விசுவாசத்தினால. பழைய ஏற்பாடு என்பதெல்லாம் கிரியையினுடைய விஷயங்கள், புதிய ஏற்பாடு எல்லாம் இதயத்தில் நம்ப வேண்டிய விஷயங்கள். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து வேண்டான உபதேசம் வேண்டான்னு சொல்லவே இல்லை. பவுலினுடைய ரோமர் புத்தகம் எல்லாரும் 5, 6, 7 3 அதிகாரங்கள் நீங்கள் படியுங்கள் எல்லாரும், அப்போ உங்களுக்கே புரியும். நியாயப்பிரமாணம் யெகூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாடு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய பலிகளும் விஷயங்களும் யாருக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி ஆயிடுச்சு. எப்படி என்றால், இப்ப நான் வசனம் சொல்றேன், எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14 - 18 வரைக்கும் படிக்கும்போது அது உங்களுக்கு புரியும், எப்படி அது நிறைவேறிடுச்சுன்றது உங்களுக்கு புரிய முடியும். அது அவர் சொன்னதுக்கு ஒரு பதில். கடைசியாக அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தப்படுத்துகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பெண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. புரிஞ்சுதுங்களா? பாவத்து நிமித்தம் நியாய பிரமாணத்தின்படி ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனில்லை? மத்தேயு 5:17 மத்தேயு சொன்ன வசனத்தின்படியே நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவில் நிறைவேறி ஆயிடுச்சு. அதை இல்லாமல் பண்ணும்படி வரவில்லை. இரத்தத்தில் ஜீவன் இருக்கு, அந்த இரத்தம் சிந்துதனால் ஒழிய பாவ மன்னிப்பு இல்லை என்ற அந்த நியாயப்பிரமாணத்தின்படி
கிறிஸ்துவ அது நிறைவேறுகிறது. அது அழிக்கும்படியே நம்ம அதை அழிச்சாச்சு. அப்புறம் கிறிஸ்து சிலுவையில் அடைய வேண்டிய அவசியம் இல்லையே, ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லையே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறார் கிறிஸ்துவுக்குள்ள. திருப்பி இன்னொன்று ஒரு பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைவேறியாச்சு. இங்க சொல்லப்படுகிறது அந்த நியாயப்பிரமாணம் அல்ல, இங்கு சொல்லப்படுகிறது கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசத்தின்படி. அதுதான் தேவன் நினைக்கின்ற விஷயம். புரியுதுங்களா? இது பவுல், இது எபிரேயருக்கு நம்ம பார்க்கின்றோம். இவங்க சொல்றாரு இல்லையா? இப்ப அந்த சித்தம் என்ன நாம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 18வது வசனமும் பார்க்கும்போது நமக்கு அது புரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 18. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுக்கோ போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள் தீர்க்கப்பட மாட்டானா? அப்போ தேவனுடைய குமாரனை விசுவாசியாதவனோ ஆக்கினி தீர்ப்புக்குள் இருப்பானா? அப்போ விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். கிரியை அல்ல. கிரியை பழைய ஏற்பாட்டில் பலி கொடுக்க வேண்டும் என்ற கிரியை. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவில் அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறி ஆயிடுச்சு, எடுத்து போடவில்லை. நிறைவேறி ஆயிடுச்சு, அதை அழிக்கவில்லை, நிறைவேறி ஆயிடுச்சு. அதை நீர் விசுவாசிக்கும் பொழுது நீர் ரட்சிக்கப்படலாம். இன்னொரு கிரியையான பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேவனே சொல்லுகிறார். எங்க கலவை? இதில் முரண்பாடு இருக்கு. பாட்ரிமோன்னு ஒருத்தன் சொன்னா, இவன் சொன்னா, சோழன் சொன்னான்றதல்ல. வசனத்தை நான் படித்து காட்டி நிரூபிக்கிறேன். நீ சொல்றது ஃப்ராடு தனம், பொய்ன்னு பதில் வைக்கிறேன். நான் வச்சுக்கிட்டே போறேன். கேள்வி ஏற்கனவே வச்சிருக்கிறேன். நீ ஒரு ஆம்பளையா இருந்தா பதில் சொல்லணும் அதுக்கெல்லாம். இல்லை ஏதாவது ஹிந்து பதில் சொல்லட்டும், இன்னும் ஸ்ரீ ஐயர் பதில் சொல்லட்டும். ஆனா மேத்யூ எழுதியதோ யூத கிறிஸ்தவர்களுக்காக. என்ன மாதிரி சட்டம்னு கேட்கலாம். உதாரணத்துக்கு சர்க்கம்சிஷன், அதாவது பிறந்த உடனே சுன்னத் செய்வது, அதுக்கப்புறம் கோஷர் லாஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம். சோ இதையெல்லாம் கடைபிடிப்பார்கள். அதே போல சாபத் எல்லாம் கடைபிடிப்பார்கள். இதையெல்லாம் மிக அவசியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னவர் மேத்யூ. அதனால மேத்யூவும் பாலும் ஒருவரை ஒருவர் கடுமையாக எதிர்க்கிறார்கள். மேத்யூ எங்கேயுமே சுன்னத்தி செய்யணும்னு சொல்லவில்லை. மேத்யூ எங்கேயுமே சாபத்து கடைபிடிக்கணும்னு சொல்லவே இல்லை. நீ ஆம்பளையா இருந்தா வசனத்தை வைக்கணும். நீ வசனத்தை வைக்கணும். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா வசனத்தை வைக்கணும். இந்த வசனத்துல மேத்யூ சொன்னார், இதோ பார் சுன்னத்து செய்ய வேண்டும் என்று, இதோ பார் சாபத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மேத்யூ சொல்லியிருக்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்று சொல். அடுத்தது இன்னொரு ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். The parable of Lazarus and the rich man. அதாவது ஒரு பணக்காரரும் லாசரஸ் என்கிற பிச்சைக்காரனும் என்கிற கதை. இதுல இந்த கதை என்னன்னாக்க 2 பேரும் செத்து போயிடுறா. ஓகே, அந்த லாசரஸ் சுவர்க்கத்துக்கு போயிடுறான். பணக்காரன் நரகத்துக்கு போயிட்டு படாத பாடுபடுறான். போயிட்டு அவன் கடவுள்கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி என்ன. இதை இயேசுதான் சொல்றாரு. ஓகே, இந்த கதையை சொல்றது இயேசு. ஓகே, மக்களுக்கு சொல்றாரு. ஓகே, நான் குறுக்கெடுக்கிறேன். கடவுள்கிட்ட கேட்கல, அப்ராமிடத்தில் கேட்கிறான். பாட்டிமோர் சொல்லி இருப்பான் கடவுள்கிட்டன்னு. இந்த முட்டாள் அப்படியே சொல்றான். புரியுதா? அப்ராமினுடைய மடியில போய் லாசரஸ் இருக்கிறான். பணக்காரன் நரகத்துக்கும் போறான். அந்த பணக்காரர் போய் கேட்கிறாரு, எதுக்காக என்ன இந்த மாதிரி நரகத்துல போட்டேன்னு. ஏன்னா நீ பூமியில இருக்கும்போது வாழ்க்கையை நல்லா அனுபவிச்ச, அவன் கஷ்டப்பட்டான், அதனால அவனுக்கு இப்போ சொர்க்கம், உனக்கு நரகம். இது என்ன லாஜிக்னு புரியல. அது என்ன லாஜிக்னு புரியல, நான் புரிய வைக்கிறேன். நீ சொல்ற வசனத்தின்படியே நான் சொல்றேன், அதுல இருந்து விளக்கம் புரியும். நீ தானே சொன்ன 16ஆம் அதிகாரம் 19 23 வரைக்கும். நான் அதை படிச்சு காட்டுறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணியினாலே தன் பசியாற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவரால் அப்ராமுடைய மடியில் கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்பொழுது அவன் தரித்திரனாகி தகப்பனா அப்ரகாமே. சரி, விட்டுறேன். அப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் இப்போ இவர் சொல்ற மாதிரி தான்.
ஆனா அங்க என்ன நடந்தது? அந்த ஐஸ்வர்யவானுடைய டைனிங் டேபிள்ல வேஸ்ட்டை கொண்டு வந்து குப்பை தொட்டில போடுவாங்க. அதை தின்றதுக்கு அவன் ஆசையா இருந்தான். அவன் உடம்பெல்லாம் பருக்கள், புண்ணுகள். இவனை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. இவன் ரத்தாம்பரம் தரித்தும் ஜாலியா வாழ்ந்தான். அவன் வாசலாண்டியே ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கிறான். அவனுக்கு ஒரு உதவி அவன் செய்யவில்லை. அதான் அந்த விஷயம், வேற ஒன்றும் அல்ல. நாய்க்கள் வந்து பருக்கள் நக்குது இவன் வீட்டு வாசல்லையே. ஒருவேளை நீங்க அவ்வளோ நம்ம வீட்டு வாசல்லையே அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம தெரிஞ்ச ஏதாவது அனாதாலயம் அங்கேயாவது இருந்தால் அங்கே எடுத்து போய் விடுவோம். இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் கார்பரேஷன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் ஹெல்த்து SHOக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணி ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணி அனுப்புவோம். இந்த காலத்தில் அவன் அது கூட செய்யலை. அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீதி செய்யவில்லை பூமியில். அதுதான் ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது உனக்கும் பொருந்தும். நீ அப்படிதான் 2000 ஆண்டு இந்த திராவிடர்களை உன்னுடைய அலம்பரவர்களாக வைத்திருந்த நீ அடிமைகளாக படிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வச்சுட்டு இருந்த ஒரு சுதந்திரம் இல்லாமல் இடுப்புக்கு மேலே துணியும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனால் வேற விஷயம் ஆகிடும். உனக்கும் இதுதான் பொருந்தும். இந்த கதை உனக்கும் பொருந்தும். அப்புறம் அவன் இது ஒரு பேரல், ஒரு கதை இது. அப்புறம் அப்ரஹாம் தான் கேட்கிறார், இந்த விஷயம் இப்படி இருக்கு. தேவனிடத்துல எல்லாம் கேட்கல, பொய் சொல்லாத. அந்த வசனத்தை படிங்க, எல்லாரும் படிங்க. ஆனா பார்ட்டியர்மேன் இதுல சுட்டி காட்டுறது. இது முடியறச்சே இந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. உடனே அவன் புரிஞ்சுக்கிறான் அந்த பணக்காரன், சரி நான் பண்ணினதெல்லாம் தப்பு, ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும்னு. என்ன உதவின்னு கேட்கிற கடவுள். பரமபிதா, மிஸ்டர் பரமபிதா. கடவுள் அல்ல, அப்ரஹாம். மிஸ்டர் பரமபிதா. நீ என்ன சொல்ல, அதை பத்தி கவலை இல்லை, சொல்றேன். அப்ரஹாம் நீ படிக்கல வசனத்துல. அப்ரஹாம் அப்பொழுது அவன் அப்ரஹாமை நோக்கி கேட்டான் தான் வசனம் இருக்கு. கடவுளை பத்தி கடவுள் கிட்ட கேட்கல. இது நல்லா புரிஞ்சுக்கோ. பணக்காரன் சொல்றான், லாசரஸை வந்து கொஞ்சம் உயிர்ப்பிச்சு திரும்ப பூமிக்கு அனுப்பிடு. எதுக்கு பாருங்க, முன்னாடியே 2 தரம் அவரை வந்து சாகடிக்க வச்சிருக்காரு ஜீசஸ் இல்லையா? ஒரு தரம் உயிர்ப்பிக்க வச்சுட்டு கொன்னுட்டார். குடும்பம் 2 தரம் கஷ்டப்பட்டது. இப்ப அதோட நிறுத்த மாட்டேங்கிறா. ஓகே, ஏன்னா 3ஆம் தரமா அவர் திரும்ப உயிர்ப்பிச்சு கீழே அனுப்பணும்னு ஆரம்பிச்சிருக்கா. இது ஒரு பேரபிள், ஒரு கதை. இது புரியுதா? இப்ப இந்த இந்த அறிவாளி என்ன நினைச்சிருக்கு? மார்த்தா மாரியோட சகோதரன் லாசரு ஏற்கனவே அவனை உயிர்ப்பு 2 தடவை, ஒரு தடவை செத்துட்டான், மறுபடியும் உயிர்ப்பிச்சு திருப்பி செத்துட்டா, இப்ப 3ஆவது தடவை சாவடிக்க போறாரு. அடப்படு அறிவாளி, நீ ஒரு கோமாளியா? இது ஒரு பேரபிள் உவாயிலே வருது. இது ஒரு உதாரண கதைன்னு தெரிகிறது. இது அந்த லாசருவா இது? ஐயோ, தலையில சாணி. உனக்கு வெக்கம் இல்லை? அப்ப அந்த லாசு இந்த லாசருன்றாரு இவரு. சரி சரி, சொல்லு. சரி, இந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு கூட பிறந்த 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். லாசரஸ் அனுப்பி சொல்லு, இதான் நான் வந்து ஸ்வர்க்கத்துல நகரத்துல பார்த்தேன். அதனால நீங்க எல்லாம் திருந்தி வாழாவிட்டால், அதாவது இயேசு ஏற்றுக்கொண்டு வாழாவிட்டால் நீங்களும் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு. உடனே பரமபிதா சொல்றார், பரமபிதா இல்ல, நான் அது கண்டிச்சுட்டு அப்ரஹாம் சொல்லுகிறார். அந்த கதையில அப்ரஹாம் தான் வரைக்கும் படிங்க. இதுக்கு முன்னாடி மோசஸ் அனுப்பினோம், மற்றவர்களை அனுப்பினோம். ஓகே, அந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்து ஒருத்தன் திருந்தலேன்னா மரித்தவர் உயிர்த்தெழுந்து திரும்ப போனா கூட கேட்க போவதில்லை. அதாவது என்ன சொல்ற, மரித்து உயிர்த்தெழுந்தவர் திரும்பி போனாலும் கேட்க போவதில்லை அப்படின்னு. ஓகே, அப்படி சொல்லல. அந்த வசனத்தை நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை படிக்கிறேன், 30-31. அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகி அப்ரகாமே, மரித்தோரில் இருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அப்ரஹாம், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து அவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றார். மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும், புரிகிறதா? நீ உயிர்த்தெழுந்துன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லுகிறாய். அவன் அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் எல்லாம் அவன் சொல்லுகிறது. அவன் சொல்றது அடக்கம் பண்ணப்பட்டாச்சுல, அப்படியே ஒருத்தன் போய் அப்படியே எழுச்சி வந்துட்டு அது உயிர்த்தெழுந்துன்றது அந்த விஷயத்தில் அல்ல. இயேசு கிறிஸ்து பாபத்தையும் சாபத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்து வந்தார். இவன் சொல்றது மறுபடியும் அவன் போய் சொல்லியாச்சுன்னா, அவன் மரிச்சகம் வந்தாச்சு, அவன் அப்படியே போய் சொல்லியாச்சுன்னா அவங்க நம்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் இந்த உயிர்த்தெழுதலை பத்தி அல்ல, இவர் அதான் எம்பசைஸ் பண்றார். அதுதான் நான் அல்லன்னு சொல்ல வரேன். அதாவது இது வந்து ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இங்கதான் வந்து பார்ட்டியர்மேன் கேட்கிறார். இப்போ பாத்தீங்களா, இதுதான் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். எப்படி எதை முடிச்சு போறாரு பாருங்க. பார்ட்டிமன் சொல்றார், நாஸ்திகர்கள் அநேகர் சொல்லுவார்கள், நீ என்ன படிச்சு உனக்கு புரிஞ்சு நீ சொல். லூக் இந்த 16வது சாப்டர் எழுதி முடிக்கும் போது எல்லா கதையும் சொல்லிட்டு கடைசியில எதிர்காலத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு
மரிக்க போகும் இயேசுவின் கதையும் இங்கேயே புகுத்தி விட்டார். ஓகே, அப்போ இப்போ இவங்க சொல்றதோட லாஜிக்கை பார்க்கணும். ஃபியூச்சர்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருப்பார் என்றதுக்கு அந்த கதை இங்க சேர்த்துட்டாங்களாம். அங்க எதனால அது சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவோட உபதேசம் என்ன? லூக்கா சொல்றது என்ன? நீ உயிரோடு இருக்கும் பொழுதே தேவனை பயந்து கர்த்தனுடைய வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தால் அப்ரஹாம் அடியில் நீ போக முடியும், இல்லாம மரிச்சதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் அதனுடைய கருத்து. எப்படி எதை திருப்புறாங்கன்னு பார்த்தீங்களா? அதுக்கு அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சு தானே தெரியும். 4 வருஷத்தை எடுக்கிறாங்க, அதை எடுத்து 4 வருஷம் தப்பாக தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கடவுள் சொன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு? அதை நான் ஏற்கனவே சொன்னேன். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இதை மிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொன்னது யாரும் நம்பலையா? யாரும் நம்பக்கூடாதா? இல்லை நம்ப மாட்டார்களா? எதை வச்சு இது லாஜிக்காக சொல்கிறாங்க அவங்க? இந்த 6வது பகுதியினுடைய என்னுடைய பதிலாகிய இந்த 2வது பாகத்தை நேரம் அதிகமானபடியால் இப்போ நான் முடிக்கிறேன். தொடர்ந்து நாம் 3வது பாகத்தில் சந்திப்போம். இந்த பார்ப்பனுக்காகவும் இயேசுக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். உயர்ந்த ஜாதியில் உள்ளவர்களே, இயேசு பற்றி தெரியாதவர்களை நீங்கள் இதை பார்ப்பீர்களானால், இயேசுவானவர் மெய்யான தேவன், பூமியில் மனிதனாக வந்தவர், உலகத்தில் அத்தனை பேருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்ற அந்த கட்டளையின்படி ரத்தம் சிந்தினார், மரித்தார், பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் ஜீவனுடன் தேவனிடத்தில் இருக்கிறார். மறுபடியும் வரப்போகிறார். அன்றைக்கு நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்குள் நீங்களும் வரலாம். நீங்கள் 6 பேக் ஆகணும், தொந்தியை குறைக்கணும் என்ற அவசியமெல்லாம் கிடையாது. இயேசுவை விசுவாசித்தால் நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.